அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் தென்றல் வகுப்புல தேர்வு 40க்கான 20 வினாக்களுக்கான விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன்ல சத்துவம் அப்படின்னா தாழ்மை அப்படின்ற பொருளும், பாம்பே ஆப்ஷன்ல ராசசம் அப்படின்னா மேன்மை, தாமசம் அப்படின்னா அமைதி அப்படின்ற பொருள் கொடுத்து டெல்லியில் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் பார்க்கும்போது இது எது ரிலேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 வகையான குணங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது சத்துவம், தாமசம், ராசசம் அப்படின்ற 3 வகையான குணங்களானது யாருக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் வீடு தூது அப்படின்ற அந்த பாடல் பகுதியிலேருந்து கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழுக்கு எத்தனை குணம் இருக்குது, மனிதனுக்கு எத்தனை குணம் இருக்குது, தமிழுக்கு எத்தனை வகையான வண்ணம் இருக்குது, அது மாதிரி மனிதனுக்கு எத்தனை வகையான வண்ணம் இருக்குது அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிறது மனிதனுக்குரிய குணங்களுக்கான சொல்லும் பொருளும் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. சத்துவம் அப்படின்னா அமைதி அப்படின்ற பொருளை வரும். சரிங்களா? அமைதி, மேன்மை அப்படின்ற பொருளை தரும். சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை அப்படின்ற பொருளை தரும். அடுத்து தாமசம் அப்படின்னா தாழ்மை அப்படின்ற பொருளை தரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர், தீவிரமான செயல் அப்படின்ற பொருளை தரும். போர், தீவிரமான செயல் அப்படின்ற பொருளை தரும். ஸோ சத்துவம், ஒருத்தன் சத்தா இருக்கிறான் அப்படின்னா அவன் அமைதியாக இருக்கிறதுனால மேன்மை அடைவான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்துள்ளவன் எப்படி இருப்பான்னா அமைதியாக இருப்பான். எப்படி ரைமிங்காக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. தாமசம் அப்படின்னா தாழ்மை அப்படின்ற பொருளை தரும். தாமசம் அப்படின்னா தாழ்மை. அடுத்து ராசசம் அப்படின்னா ராசா போர் தீவிரமாக செய்வார். ராசா போர் தீவிரமாக செய்வார். இப்படி கோர்வையாக ரைமிங்காக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணும்போதுட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ 3மே என்னவாக இருக்குது அப்படின்னா இணைகள் சரியாக இல்லை. ஸோ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஆன்சரு. இதே மாதிரியே தமிழுக்கு 3 வகையான குணம் இருக்குது. துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழுக்குரிய 3 குணங்கள் துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், என் வகை வனப்புகளுள் பொருந்தாததை காண்க. அது மாதிரி வனப்புன்னா அழகு, மனிதனுக்கு வனப்புன்னா ஒன்று தான், அழகு அப்படின்ற பொருளை மட்டும்தான் தரும். ஆனால் தமிழுக்கு எத்தனை வகையான வனப்பு இருக்குது அப்படின்னா 8. சரிங்களா? தமிழோட வனப்பு எத்தனை அப்படின்னா 8 வகையான வனப்பு இருக்குது. அதில் இங்கே கொடுத்துருக்க சொல்ல எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயைபு, புலன், தொன்மை அப்படின்ற வார்த்தை, இன்பம்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கும் போது ஒரு டிஃப்ரென்ஸான நிறைய வார்த்தைகளோட இன்பம் அப்படின்னு இயல்பான ஒரு வார்த்தையானது கலந்துருக்கு. இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடுத்துருக்கலாம். ஆப்ஷன் சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது என் வகை வனப்புகளுள் தமிழுக்கு வழங்கக்கூடிய 8 வகை அளவுகளுள் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வழங்கக்கூடிய 8 வகை அழகுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல். இப்படி ரைமிங்காக படிச்சுக்கோங்க. தொன்மை, தோல். அடுத்து இயைபு, புலன், இளைவு, விருந்து. எட்டு வகையான பொருள் அம்மை, அழகு. சரிங்களா? ஆவரிசையை சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து தொன்மை, தோல், இயைபு, புலன், இளைவு, விருந்து. சரிங்களா? இதுதான் தமிழுக்கு வழங்கக்கூடிய 8 வகையான வனப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்றது தான், ஒரே ஒரு வனப்பு அழகு அப்படின்றது தான். தூது அப்படின்றது தான் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சரிங்களா? இந்த தூதில் தான் இந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்குது. தமிழுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பீடானது இருக்குது. தூதுக்கு வழங்கக்கூடிய ஒரு வேறு பெயர் பார்த்திங்கன்னா வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் இல்லைன்னா சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ தூது போகணுன்னா, ஒருத்தருக்கு தூது போகணுன்னா வாசலில் நின்று சந்து வழியாக தான் தூது போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. தூதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் வாயில் அல்லது சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க.
நயவாமை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா, நயவாமை அப்படின்னா விரும்பாமை அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா? அடுத்து கிளத்தல். அப்போ நயவாமைனா விரும்பாமை அப்படின்ற பொருள் வர்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே ஆன்சர். கிளத்தல் அப்படின்னா சிறப்பித்து கூறல், கேள்பு அப்படின்னா உவமை, செம்மல்னா சினம். சரிங்களா? சினம் வரும்போது செம்மையாக வரும் அப்படின்னு கூட இப்படி ரைமிங்காக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா நயவாமைனா விரும்பாமை, மை அப்படின்ற ஓசையிலே வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ஓசை வரும்போதுட்டு அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கோர்வையாக பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி. அதுவும் பொறுத்துகையில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் செலக்ட் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு இதில். ஸோ ஈஸியாக தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், தேன் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முருகு, வலை, மது, வெறி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வலை வராது. சரிங்களா? இந்த வலைக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா வளையல், வளைந்து அப்படின்னு சொல்லலாம் லகர வேறுபாட்டின் அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் இந்த வலைக்கு சங்கு அப்படின்ற பொருளும் இருக்குது. சரிங்களா? நெருங்கு வலை அப்படின்ற ஒரு வார்த்தையானது செயல் பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் அப்படின்ற பொருள். அப்போ வலை அப்படின்னா என்ன மீனிங் தருதுன்னா சங்கு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது வலை அப்படின்ற பொருள் சங்குக்கும் வருது அப்படின்றத கவனித்து வச்சுருந்தா தான் நம்மளால இப்படி கொடுக்கும்போது ஆன்சர் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வலை அப்படின்னா ஒரு வகையான மரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மரம் சுர புன்னை மரம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வகையான மரம் சுர புன்னை மரம் அப்படின்றதெல்லாம் இந்த வலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இந்த வலை உங்களுக்கு தெரியும், மீன்பிடி வலை அந்த பொருளில் வரும். ஸோ இந்த வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை, ஆனால் இந்த வார்த்தைக்கு சங்குங்கிற பொருளும் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தேன் தான் நமக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்போ இது வந்துட்டு நமக்கு பொருந்தாது. ஏன்னா இந்த வலைனா வளையல், வளைந்து, சங்குங்கிற பொருளை தரும். இப்போ பொருந்தாது இதுதான். அப்போ முருகுனா தேனு, மதுனா தேனு, வெறினா தேனு சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், தவறான இணைகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தரளம் அப்படின்னா சங்கு அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. பணிலம் முத்து அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? தரளம் அப்படின்னா முத்து. சரிங்களா? முத்து தரலாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைமிங்காக படிச்சுக்கலாம். பனியில் ஒழுங்காக இல்லைன்னா நமக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லி கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மறக்காது. அப்போ பனிலம்னா சங்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகும்போது பனியில் ஒழுங்காக இல்லைன்னா நமக்கு சங்கு தான் பனிக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தரளம் அப்படின்னா முத்து அப்படின்ற பொருளை தரும். ஸோ ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது அப்படின்னா தவறாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வாவி அப்படின்னா பொய்கை சரியாக தான் இருக்குது. பாண்டில் அப்படின்னா வட்டம் சரியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 இணைகள் சரியாக இருக்குது, 2 இணைகள் தவறாக இருக்குது. இங்கே தவறான இணைகள் கேட்டிருக்காங்க. பாம்பே ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், தாட்கு என்ற சொல்லின் பொருளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாட்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருள்ன்றதுக்கு உடம்பு, தந்தவர், ஆளுமை, நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிலம்னா தெரியும். நிலம்னா என்ன மீனிங் வரும்னா அசும்பு அப்படின்னா நிலம். சரிங்களா? ஆளுமை அப்படின்றது தான் தாட்கு. முயற்சி, ஆளுமை. சரிங்களா? தாக்குறதுக்கு முயற்சி வேணும், ஆளுமை வேணும் இப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தாக்குறதுக்கு முயற்சி வேணும், ஆளுமை வேணும் இப்படி சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே உடம்பு, யாக்கைனா உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கைனா உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புணரியோர் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தந்தவர் அப்படின்ற பொருளை தரும். சரிங்களா? புணரியோர்னா தந்தவர். நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கும்போதுட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்தால் கூட நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இங்கே பார்க்கும்போது பாலி அப்படின்னா என்ன பொருளை தரும் அப்படின்னா ஆலமரம் அப்படின்ற பொருளை தரும். ஸோ ஆப்ஷன் என்ன இங்கே வருது அப்படின்னா டெல்லியில் தான் 2 இருக்குது 1க்கு. ஸோ ஆப்ஷன் டெல்லியாக தான் இருக்கும். அடுத்து கம்புல் அப்படின்னா என்ன மீனிங்னா வானம்பாடி. அடுத்து சிட்டம் அப்படின்னா நீதி. சட்டம்ங்கிற மாதிரி சிட்டம்னா நீதி. சரிங்களா? தகல்வு அப்படின்னா அறிவு. ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தோம் என்ற சொல் கொடுத்துருக்காங்க. தோம் அப்படின்னா மன்றம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தோம் அப்படின்னா குற்றம். சரிங்க, மன்றம் அப்படின்றது தவறான ஒரு பொருள். அடுத்து வேதிகை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா திண்ணை. சரிங்களா? வேதிகைன்னா திண்ணை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேதிகா திண்ணையில் உட்காந்துருக்கா இப்படி கூட நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்.
தூணம் அப்படின்ற சொல்லோட பொருள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூண். தூணம் என்ற சொல்லின் பொருள் தான் தூண். ஸோ இந்த 2 வார்த்தைகளை எடுத்து தான் புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தூணம்னா தூண். விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி, சரியாக தான் இருக்குது. அடுத்து கலாம் அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலாம் அப்படின்னாவே போர் தான், ஓகேங்களா. கலாம் அப்படின்னா போருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆற்றிடை குறை அப்படின்னா துருத்தி. துருத்தி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு சரியான இணையை காண்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். மீதிக்கெல்லாம் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. தோம்னா குற்றம், வேதிகைனா திண்ணை, வேதிகா திண்ணையில் உட்காந்துருப்பா, தூணம்னா தூணு, அடுத்து கலாம்னா போர், ஆற்றிடை குறைனா துருத்தி, துருத்திக்கிட்டு இருக்கோம், மணல் திட்டு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், துகலம் என்ற சொல்லின் பொருளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது துகலம் அப்படின்ற சொல்லுக்கு. இப்போ தான் சொன்னேன் தூண்னா தூணம் அப்படின்றதற்கான பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. அச்சம் அப்படின்னா பயம், அந்த மாதிரி பொருளில் வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷனில் பங்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. துகலம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்னென்னா பங்கு. களத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா பங்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கூட இப்படி கீ பாயிண்ட்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ துகலம் அப்படின்றப்ப பங்கு அப்படின்ற பொருள். நெக்ஸ்ட் கொஷின், கமுகு என்ற பொருள் தரக்கூடிய சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கந்தி, மகி, குரிசில், முருகு என்ற வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கமுகு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருள் எதுவும் வராது. கமுகுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகு அப்படின்றது தான் சரியான பொருள். கமுகுனா பாக்கு, கமுகுனா பாக்கு அப்படின்றது தான் சரியான பொருள். அடுத்து மகி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமி, பசு அப்படின்ற பொருளை தரும். குரிசில் அப்படின்னா தலைவன், குரிசில்னா தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தலைவன். அடுத்து முருகுன்னா தேன், இப்போ தான் பார்த்தோம் போன கொஷின்ஸில். அப்போ கமுகுனா பாக்கு அப்படின்றது தான் சரியான பொருள், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், தவறான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷனில் நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல், மின்னால் அப்படின்னா மின்னலை போன்றவள் அப்படின்ற பொருள் தந்திருக்காங்க. யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் என்ற பொருள் தந்திருக்காங்க. இதில் தவறான இணை எது அப்படின்னா மின்னால், சரிங்களா. மின்னால் அப்படின்னா மின்னலை போன்றவள் அல்ல, ஒளிர மாட்டாள் அப்படின்ற மீனிங். மின்னால்னா ஒளிர மாட்டாள் அப்படின்ற பொருளில் வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல தவறாக இருக்குது, சரிங்களா. இதுக்கு இதே வார்த்தையில் ஆப்ஷன் வராது அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே நமக்கு படிக்கும் போதுட்டு மீனிங் கரெக்டாக இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா இங்கேயும் மின்கிற வார்த்தை மின்னலை போன்றவளே அப்படின்றப்ப கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணும். ஸோ மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டாள் அப்படின்றது தான் சரியான பொருள். நவிழல்னா கூறல், சொல்லல் அப்படின்ற பொருள் சொல்லுவாங்க. மானா பெரிய அப்படின்ற பொருளில் வரும். ஸோ பெரிய கடல், ஓகேவா. அடுத்து யாண்டும்னா எப்பொழுதும் அப்படின்றது தான் சரியான பொருள். ஸோ ஆப்ஷன் சென்னை தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12, ஒட்பம் என்ற பொருள் தரக்கூடிய சொற்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷனில் ஒளி, பாம்பேல ஞானம், மேன்மை, அழகு என்ற பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒட்பம் அப்படின்ற பொருள் தராத எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகு, சரிங்களா. அழகுனா வனப்பு அப்படின்ற பொருளுக்கு தான் என்ன வரும் அப்படின்னா அழகு அப்படின்ற பொருளாக வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல பொருந்தாது. மீதி 3மே ஒட்பம் என்ற சொல்லுக்கான பொருள் தான். ஒரு எளிமையான கொஷின் தான் எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியிருந்தால் கூட வனப்புனா நமக்கு அழகுன்னு நல்லாவே தெரியும். ஸோ டெல்லி ஆன்சர் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொருந்தக்கூடிய இணையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருந்தக்கூடிய இணைனா எது சரியாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த கொஷினானது கேட்டிருக்காங்க. சாந்தம் அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா இறகுன்னு கொடுத்துருக்காங்க. சாந்தத்துக்கும் இறகுக்கும் சம்மந்தமே இல்லை. சாந்தம்னா அமைதி அப்படின்ற பொருளில் வரும், சரிங்களா. சாந்தம்னா அமைதி, அமைதியாக இருக்கவங்கள பார்த்து சாந்தமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறை அப்படின்னா தான் இறகு அப்படின்ற பொருள் தரும், சரியா. இப்போ சிறையில் இருக்கும் கிளிலாம், அப்போ அதோட இறகு எல்லாமே சிறைக்குள்ளே இருக்கும்போதுட்டு சரியான வளர்ச்சி இருக்காது. அது வெளியில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய கிளிகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி உடையதாக இருக்கும் இறகுகள். ஏன்னா அது பறந்து பறந்து அதோட இறகுகள் நல்லாயிருக்கும். இதுக்கு பறக்கவே தெரியாமல் சிறைப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ இறகுனா சிறையில் இருக்கும். இறகு சரியாக இல்லாத கிளிகள் சிறையில் இருக்கும், எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிறைனா இறகு, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கடறு அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. கடறுனா அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகுனா இப்போ தான் பார்த்தோம் வனப்பு அப்படின்ற பொருளில் வரும்.
அடுத்து பொலம் அப்படின்னா தானிய குவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொலம்னாலும் என்ன மீனிங்கில் வரும்னா அழகு அப்படின்ற பொருளை தரும். சரிங்களா, பொலம்னாலும் அழகு அப்படின்ற பொருளை தரும். அப்போ தானிய குவியல்னு என்ன பொருளை தரும்னா பொலினா தானிய குவியல் அப்படின்ற பொருளை தரும். சரிங்களா, அடுத்து துவரை அப்படின்னா என்ன மீனிங்னா பவளம். சரியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லி தான் கரெக்டு. அந்த துவரை அப்படின்னா துவரம் பருப்பை கூட சொல்லலாம். அந்த துவரையை பார்க்கும்போது பவளம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மறக்காது. துவரை பளபளன்னு இருக்குது, இல்லை பவளம் மாதிரி இருக்குது, இப்படி கீ பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடுகு, புகழ், மெய்ம்பு அப்படின்ற வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா தாமம். தாமம் அப்படின்னா என்னென்னா மாலை அப்படின்ற பொருளை தரும். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தாவே ஆன்சர் எடுத்துடலாம். சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஏக்கு 2 வர ஆன்சர் அதில் தான் இருக்குது. கிடுகு அப்படின்னா கீற்று. சரிங்களா, கிடுகு அப்படின்னா கீற்று. புகழ் அப்படின்னா இருப்பிடம். சரிங்களா, புகழ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் புகழ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த லகரம் வேறு தான், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, மொயம்பு அப்படின்னா வலிமை. சரிங்களா, மொய் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா வலிமை. மொய் நிறையா வந்தால் நமக்கு நிறைய வலிமை, நிறைய சொந்தங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கீ பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான இணையை காண்க அப்படின்ற கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா நெற்றினா புகழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெற்றினா புகழ் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. கொழுநிதி அப்படின்னா அதிக புகழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வெறினா சிறந்த அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. மறுப்புன்னா மனம் அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணைகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெற்றி அப்படின்னா உச்சி. நெற்றினா உச்சி அப்படின்ற பொருள் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது தவறாக இருக்குது. இசைனா புகழ் அப்படின்ற பொருளை தரும். இசைக்கு என்ன முக்கியம்? புகழ் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இசைக்கலைஞர்கள் எல்லாமே புகழுடையவர்களாக தானே இருக்காங்க. அப்போ இசைனா புகழுடையவராக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வெறி அப்படின்ற பொருள் என்ன தரும்னா மனம் அப்படின்ற பொருளை தரும். வெறினா மனம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல சிறந்த அப்படின்னு தவறான ஒரு பொருளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. கொழுநிதினா திரண்ட நிதி அப்படின்றது தான் கரெக்டான பொருளாக இருந்திருக்கும். இதுவும் அதிக புகழ் அப்படின்னு தவறாக இருக்குது. அடுத்து மறுப்பு அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுப்பு அப்படின்னா பக்கம் அப்படின்ற பொருள் வரும். மறுப்புனா பக்கம் அப்படின்ற பொருளை தரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரியான இணைகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 இணைகளுமே என்ன இருக்குன்னா தவறாக இருக்குது. அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கணும் அப்படின்னா தவறான இணைகளை காண்க அப்படின்னு சொல்லி கொஷினை கேட்டிருக்கணும். கேட்டு ஆன்சரை 4 இணைகள் அப்படின்னு கொடுத்துருந்தா கொஷினும் ஆன்சரும் சரி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் சாளரம் என்ற பொருள் தரக்கூடிய சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் புரிசை, அணங்கு, புலை, கயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதில்னா தான் புரிசை. சரிங்களா, ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. அடுத்து அணங்கு அப்படின்னா தெய்வம். சரிங்களா, தெய்வத்தை வணங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தெய்வத்தை வணங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒன்றும் இல்லை, வாக்கு பதிலாக ஆ போட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போ வணங்குன்னா தெய்வம், தெய்வத்தை வணங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைமிங்காக படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாக்கு பதிலாக ஆ மட்டும் மாற்றிக்க போகிறீங்க. அப்போ அணங்குன்னா தெய்வம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வாக்கு பதிலாக ஆ வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் மாற்றி போடுற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அணங்குன்னா தெய்வம் அப்படின்றது மறக்காது. அடுத்து புலை அப்படின்னா சாளரம் அப்படின்ற பொருளை தான் வரும். ஆன்சர் சென்னை தான். கயம் அப்படின்னா என்ன வகையான பொருளை தரும் அப்படின்னா கயம் அப்படின்றது நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். கயம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீர்நிலை அப்படின்ற பொருளை தரும். சரிங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் தவறான பொருள் தரக்கூடிய இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஆப்ஷன்ஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா கமுகுனா பாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே பாம்பே ஆப்ஷனில் கமுகுனா பாக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ பார்த்த உடனேயே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு ரவினா நிலவு அப்படின்ற பொருள் தந்திருக்காங்க. ரவினா நிலவு அப்படின்ற பொருள் தந்திருக்காங்க. ரவினா நிலவு கிடையாது. சரிங்களா, ரவினா சூரியன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது வந்து தவறாக இருக்குது. அடுத்து வெகுளி அப்படின்னா சினம் அப்படின்ற பொருள் தந்திருக்காங்க. சினம் அப்படின்றது கரெக்டு தான். வெகுளினா சினம், கோபம் அப்படின்ற பொருளை தரலாம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து தவறாக இருக்குது.
கமுகுனா பாக்கு சரியாக தான் இருக்குது, ஞானம்னா அறிவு சரியாக தான் இருக்குது. அப்போ பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். ரவி அப்படின்றது நிலவு அப்படின்ற பொருளை தராது, ரவினா சூரியன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மதி, திங்கள் அப்படின்ற பொருள் தான் எதுக்கு வரும் அப்படின்னா நிலவுக்கு வரும். நிலவு, சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பயம் என்ற பொருள் தரக்கூடிய சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணம் அப்படின்ற வார்த்தை செட் பண்ணியிருக்காங்க. ஆபரணம்னா உங்களுக்கு தெரியுமா, அணிகலன், அதுதான் நம்ம ஆபரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணிகலனுக்கும் சொல்லும் பொருள் இருக்குது. கலன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா அணிகலன். சரிங்களா? ஸோ இப்படி ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து வயம் தானே சொல்லியிருக்காங்க. வயம்னா என்ன மீனிங்னா குதிரை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீரம் அப்படின்றது மரம். இந்த ரகரம் வரும்போது மரம் அப்படின்னா வீரம் அப்படின்ற பொருளை தரும். எளிமை அப்படின்னா எளிமை அப்படின்றப்ப ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எளிமையாக இருக்காங்க அப்படின்ற பொருளை சொல்லுவோம். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்னென்னா குதிரை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சரியான சொற்பொருளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்கல் அப்படின்னா பெறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலம் அப்படின்னா பெண் யானை அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. பொலிக்கும் அப்படின்னா வளரும் அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. சின்ன கரெக்ஷன், யானா பாலை நில மரம். சரிங்களா? யானா பாலை நில மரம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கணும். நல்கல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வளங்கள் அப்படின்றது தான் சரியான பொருள். சரிங்களா? இங்கே சொற்பொருள் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேர்டெலாம் கொடுக்கல. ஸோ வளங்கள் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா சரியான பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா வேலம் அப்படின்னா ஆண் யானை. இங்கே பெண் யானைன்னு ஆப்போசிட் வேர்டில் கொடுத்துருக்காங்க. பெண் யானைனா பிடினா தான் பெண் யானை அப்படின்னு சொல்லுவோம். வேலம்னா ஆண் யானை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் ஆப்போசிட் வேர்டில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு இணையுமே தவறாக இருக்குது. அடுத்து பொலிக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா உரிக்கும் அப்படின்றது தான் சரியான பொருள். ஸோ இது என்னவா இருக்குன்னா தவறாக இருக்குது. அடுத்து யா அப்படின்றது பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகையான மரம். சரியாக தான் இருக்குது. சரிங்களா? அந்த மாலைங்கிறதுக்கு பதிலாக பாலைன்னு டைப் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் எரர்னால மாலைன்னு இருக்குது. பாலை நில மரத்தை குறிக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது இது திருத்தம் பண்ணால் யா அப்படின்றது பாலை நில மரம் அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்கும் இங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு. இன்னொன்று சொல்லுவாங்க ஓரெழுத்து ஒரு மொழியில், இந்த வேர்டை பார்க்கும்போதே இதோட அகலம் அதிகமாக இருக்கா இல்லையா பார்க்கும்போதே, அப்போ இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகலம் அப்படின்ற பொருளை குறிக்குது. ஓரெழுத்து ஒரு மொழியில் அகலம் அப்படின்ற பொருளை குறிக்குது. ஸோ யானா ஒரு வகையான மரம், பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மரம்னு சொல்லலாம், அகலம் அப்படின்ற பொருளும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக, குரிசில் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரிசில் அப்படின்னா தலைவன். சரிங்களா? தலைவன் நல்லா குறி வைப்பான். இந்த குறிங்கிறதையும் தலைவன்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ரைமிங்காக. அடுத்து தலையலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலையலி என்ற வார்த்தையானது முகமலர்ச்சி அப்படின்ற பொருளை தரும். தலையலி, ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வர ஆப்ஷன் சென்னையிலையும் ஏவிலையும் இருக்குது. அடுத்து உய்த்தல் என்ற பொருளை தரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உய்த்தல் அப்படின்னா அனுப்புதல் அப்படின்ற பொருளை தரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இருசு அப்படின்னா என்ன பொருளை தரும் அப்படின்னா மூங்கில். சரிங்களா? இருசு அப்படின்னா மூங்கில் அப்படின்ற பொருள் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ குரிசில்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏவிலையும் சென்னையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருசுங்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா இருசுக்கு என்ன மீனிங் வருதுன்னா மூங்கில் அப்படின்ற பொருளை தருது. அப்போ 1 வர ஆன்சர் எதில் இருக்குது அப்படின்னா ஏல தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ இன்றைக்கி 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அடிப்படையிலான கேள்விகளை பார்த்தோம். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரியே அடுத்தடுத்த சொல்லும் பொருளும் சம்மந்தப்பட்ட தேர்வுகளானது உங்களுக்கு நடக்க இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.